பிரைஸ் லார்ட். வந்திருக்கிற யாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஃபெய்த் ஃபேமிலி சபையின் சார்பாக. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். எஸ்ஐயா 40ஆம் அதிகாரம் 30-31. எல்லாருக்கும் தெரிஞ்ச நல்ல ஈஸியா ரொம்ப. இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுப்பெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழுப்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஹல்லேலூயா. அற்புதமான ஒரு ப்ரொஃபட்டிக்கல் வேர்டு, ஒரு ரேமா வார்த்தை இது. உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சு பாருங்க. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலத்தை கொடுப்பாராம், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுப்பாராம். இளைஞர்கள் இழைச்சி போய் சோர்ந்து போயிடுவாங்க. வாலிபரும் இடறி, வாலிபர்லாம் நல்லா கேட்டுக்கணும், வாலிபர்கள் இடறி விழ முடியுமா? புரிஞ்சுதா? சில வயசானவங்கெல்லாம் இடறும் போது நமக்கு தோணும், கிழவனுக்கு என்னது ஒழுங்காக போகவும் தெரியாது. நமக்கு அப்படி எண்ணம் வரும், கிழவிக்கு ஒழுங்காக இருக்கும் தெரியாது, அப்படிலாம் எனக்கு தோணும். ஏன்னா நமக்கு பலன் இருக்கிறதுனால. ஆனால் வேதம் சொல்லுது, நீங்களும் இடறி விழ வாய்ப்பு இருக்குது, சோர்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த வசனம் போடுங்க. கர்த்தருக்கு, எல்லாரும் என் கூட சொல்லுங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் சரி, இளைப்படையார்கள், நடந்தாலும் சரி. நீ என்ன செஞ்சாலும் உனக்கு சோர்வு வராது. நீ எதை செஞ்சாலும் என்ன செய்யாது, நீ களைச்சு போக மாட்ட, களைப்பே இருக்காது. இது எதை சொல்ல வருதுன்னா, சபைக்கு தேவன் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க ரெஸ்ட் எடுக்க தான் வந்திருக்கிறீங்க. எப்படி? தேவனிடத்துல நீ வைச்சிருக்கிற உறவுனால உனக்கு கிடைக்க போறது ரெஸ்ட். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம நிறைய வேலை செய்கிறோம், எதெல்லாமோ பிரயாசிக்கிறோம், நிறைய கமிட்மெண்ட் வச்சிருக்கிறோம். பாருங்க, ஆராதனை முடிஞ்சு அதை செய்யணும், இதை செய்யணும். கண்டிப்பாக ஒரு கமிட்மெண்ட் இருக்காதா? கமிட்மெண்ட் இல்லாத ஆளே இருக்காதுங்க. இருக்குதா? ஆராதனை முடிச்சாருன்னா ஒரு வேலை செய்ய வேண்டியது இருக்குதா? எப்படி இருக்குதா? செத்தா புதைக்கிறதுக்கும், செத்தா புதைக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறாங்க. எல்லாம் ரெடி, அவைலபிள் ஆள். பாருங்களேன், இந்த பூமியை தேவன் எல்லா விதத்திலும் ஆயத்தப்படுத்தியே வச்சிருக்கிறார். பாருங்க, மரிச்சு போலாம், பிழைக்கவும் செய்யலாம். அவர் நாமத்தில் நீ என்ன கேட்டாலும் அவர் உனக்கு கொடுத்துருவார். இங்க உலகம் ஒரு வகையா உன்னை உந்திட்டே இருக்குது. நீ ஓடு ஓடு ஓடு, நிக்காத, ஓடு ஓடுன்னு உலகம் என்ன செய்யுது, நம்மளை உந்திட்டே இருக்குது. ஆனா தேவன் இதே தான் வச்சிருக்கிறாரு. ஆனா ஓடு ஓடுலாம் சொல்லல, நீ ஓடலாம், என் கூட ஓடு. அவர் ஓடுனா நீ என்ன செய்வ, நீ நடந்த மாதிரி இருக்கும். ஆனா காரியம் ஓடி போய் எடுத்தா என்ன வருமோ அது கிடைச்சிடும். 10 நாள் சம்பாதிக்கிறத 10 நிமிஷத்துல சம்பாதிச்சிருவேன். ஹல்லேலூயா. 10 வருஷமா நீ செய்யறது ஒரே நாள் அடிச்சு தூக்கிடுவார் கர்த்தர். ஹல்லேலூயா. இதுதான் தேவன் வைச்சிருக்கிற பலன். எப்படி? ரொம்ப கவனமா இருங்க. தேவன் ஒரு பலத்தை வச்சிருக்கிறார் உங்க ஓட்டத்துக்கு. உங்களுக்கு ஒரு பலன் இருக்கு, உங்க ஓட்டத்தை நீங்களே ஓடலாம். எப்படி? என்ன, நீங்க ஓடும்போது இந்த உலகம் உங்களை வஞ்சிக்கும். பிசாசுன்னு ஒருத்தர் இருக்கான், அவனும் உங்களை தடை பண்ணுவான். உங்களை சுதந்திரமா அவன் என்ன செய்யலாம், உங்களை அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலவங்க பாருங்களேன், எல்லாம் கஷ்டப்பட்டு செய்வாங்க, யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டாங்க. ஆனா பாருங்களேன், கடைசியில் அவங்கள்ட்ட ஒண்ணுமே இருக்காது. எப்படி? ஒண்ணுமே இருக்காது. பாருங்க, ஒண்ணுமே இருக்காது. ஆனா அவங்க பாருங்க வருத்தத்தோடு இருப்பாங்க. எப்பா, தேவனிடத்துல நீ இருந்தாலே போதும். சொல்லுங்க, இருந்தாலே போதும், உனக்கு சகலமும் வந்து சேரும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், இந்த கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்படி எப்படி கர்த்தருக்கு இந்த
பாலுகாரன் வருவான், பார்த்துருக்கீங்களா? பாலுகாரன் வருவானா? காலையில் பிள்ளைங்கள வண்டியில் எடுக்கிறதுக்கு ஸ்கூல்லேருந்து வேன் வருமா? எப்படி வரும்? அவன் வந்துட்டு பீ 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 பீன்னு சொல்லிட்டு அவன் ஆன் அடிச்சு வெயிட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் என்ன செய்வீங்க? அது ஒரு காத்திருப்பு தான். எப்படி? யார் காத்திருக்கிறா? உனக்காக அவன் காத்திருக்கிறா இல்லையா? கத்தருக்கு காத்திருக்கிறதுனா இப்படி நாடியில கையை கொடுத்து இப்படி இருக்கிறது இல்லைங்க. கத்தருக்கு காத்திருக்கிறதுனா சொல்ல போனா அவர் உனக்கு காத்திருக்கிறார். உனக்கு இன்னைக்கு என்ன செய்யணுமோ அது தேவனிடத்துல சரியா இருக்குது, நிறைவா இருக்குது, போதுமானதுக்கும் மிகுதியா இருக்குது. வெயிட் பண்றாரு. ஆனா என்ன செய்யறாரு? அவர் உனக்காக வெயிட் பண்றார். பி 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 என்ன இவ்வளவு காணோம், இன்னும் காணோம். ஆராதனை ஸ்டார்ட் பண்ணியாச்சு, இன்னும் பி 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 காணோம். எப்படி? ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? ஒரே வேலைங்க. எதுக்கு வேலை? பிழைக்கிறதுக்கு தானே வேலை. எதுக்கு? பிழைப்புக்கு தானே. காலையில் டிஃபன் வச்சுக்க நேரம் ஆச்சு. எதுக்கு? பிழைக்க தானே. அவர் விடமாட்டார். மத்தியானம் போடுறதுக்கு கொஞ்சம் சாப்பாடு இருக்குல்லன்னா ஐயோ செத்தே போயிடுவாருங்க. அப்போ அதனால என்னது? அவர் பிழைக்கணும் இல்லை, அதனால கொஞ்சம் லேட் ஆச்சுங்க. ரீசன் என்ன செய்யலாம்? என்னங்க அப்படியே அமைதி ஆயிட்டியே? உண்மை சொல்றேன், அமைதியா இருக்கீங்களா? ஆனால் பாருங்களேன், நம்ம சொல்றோம் இல்லையா? இது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நமக்கு சாப்பிடணும், காலையில் உணவு சாப்பிடணும், மத்தியானம் இந்த சாப்பிடணும், இதெல்லாம் உண்மைதான். இதெல்லாம் நீங்க செய்ய வேண்டிய அத்தியாவசியமான கடமைகள். இந்த கடமைகள்லாம் நீங்க செய்றீங்க தானே. இந்த கடமையை தாண்டி நீங்க ஒவ்வொரு கடமைக்குள்ள போகும்போதும் அது எல்லாமே அத்தியாவசியம் தான். நீங்க செய்ய வேண்டிய எல்லா கடமையும் வேலை, நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே அத்தியாவசியம். ஏன்னா அது இல்லாம நீங்க பிழைக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இதை நீ செய்யாட்டி நான் உன்னை பிழைக்க வைப்பேன்றாரு. புரியுதா உங்களுக்கு? பாருங்களேன், தேவன் வந்து நின்று இப்ப பாருங்களேன், வேன்ல உங்க பிள்ளைங்களை எல்லாம் விடுறவங்க யாரு? எத்தனை பேர் இருக்கீங்க வேன்ல? வேன்ல கரெக்டாக விடுவீங்க. வேன்காரன் எப்படி வந்து நிற்பான்? நீங்கள் ரெடி, இப்போ நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க இல்லை ரெடி ஆகலை? இப்போ ரெடி ஆகலை, ஆனால் வேன்காரன் என்ன செய்வான்? உங்கள் மனதில் எப்படி இருக்கும்? உங்கள் மனதில் எப்படி இருக்கும்? அவங்க காத்து நிற்க முடியாது. அவங்களுக்கு அடுத்த இடத்துல கரெக்ட் நேரத்துக்கு போகணும். அதனால நான் ரெடி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, வேன் என்ன செய்யணும்? போக விடுவீங்களா? வேண விட மாட்டீங்க. சரி, ஒரு அரை மணி நேரம் நான் நில்லுங்க அப்படி சொல்லுவீங்களா? அப்போ நீங்கள் உங்களுக்கு ஒருவேளை முடியலன்னு வச்சுக்கோங்க, ஒருவேளை முடியல, கண்டிப்பாக பிள்ளைய அந்த நேரத்தில் ப்ரிப்பேர் பண்ணி விடுறதுக்கு முடியல. அப்போ வேன்காரன் வந்தோடனே என்ன செய்வீங்க? சரி போங்க, நாங்கள் பிள்ளைய கொண்டு விடலாம், இல்லை ஸ்கூலுக்கு இன்னைக்கு விடலை. இதானே ஆண்டவர் உங்க வாழ்க்கையில தினமும் இப்படிதான் வராரு. பி 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 உடனே இன்னும் கஞ்சி வச்சு நேரம் ஆச்சு, பாஸ்டரும் ஒரு மாதிரி பார்ப்பாரு, இன்னையில கிடப்போம். எப்படி இன்னைக்கு இதை ஒரு நாள் அங்க நேரம் தாண்டி போனா என்ன? தம்பி உன்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் பிபி. எப்படி நீ லேட் ஆகிறதுனால என்ன நடக்குதுன்னா பிபி 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 பி. ஹலோ, கரெக்டாக சொல்லணும் இல்லைங்க. இதெல்லாம் நான் எடுத்து ஸ்கூலெல்லாம் நான் எடுத்துட்டு வரதில்லை, அது அவரா தராரு. ஆண்டவர் என்ன செய்யறாரு? பிபி அடிக்காரு. பிபி அடிச்சுட்டு, ஆனா இன்னும் கேட்டா என்ன தெரியுமா? ஆம்பிட்டு ஒரு பிபி அடிச்சுட்டு அப்படியே தான் நிற்பாரு. இவனுக்கு தானே கொண்டு வந்தேன், இவனுக்கு தானே கொண்டு வந்தேன், சரி இறக்கியாவது வைங்க. எப்படி புத்தி உள்ள வேண்டாம் செய்வோம். சரி வந்ததே வந்திய இறக்கி வச்சுட்டு போங்க. இது அதுவும் இல்லை, வைராக்கியம்.
தெரியாதா இவருக்கு, தெரியாதா இவளுக்கு, தெரியாத இந்த பயலுக்கு? இவங்க வைராக்கியத்தை புருஷன்ட காட்டி, புருஷருக வைராக்கியத்தை இவங்கள்ட்ட காட்டி, ஏலே பிபி அடிக்கிறியோ பிபி அடிச்சோ நீ என்ன செய்யணும்? ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. நீ என்ன செய்யணும்? மணவாட்டியாகிய சபை புறப்பட்டு வரணும். மணவாளன் வெயிட் பண்றாரு. நீ புறப்பட்டு வா. தயவு செய்து உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிறது உங்களுக்கு தாங்க வச்சிருக்கிறாரு. அத யாருக்கு வேண்டி காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. டோன்ட் காம்ப்ரமைஸ். இவரால இவளால நோ. இது உன்னுடைய பிரயாணம். இதுல வச்சிருக்கிற ஆயத்தங்கள் அத்தனையும் உனக்கானது. ஹல்லேலூயா. இத நீ எடுக்கிறதுக்கு தயாரானா உன்னை கழுகுகளை போல உயர பறக்க செய்வாரு. கொஞ்ச நாள் கழிஞ்சு பிபி ஊதுறெல்லாம் உனக்கு காது கேட்காது. ஏன்னா நீயே ஒரு பிபி மேல பறப்ப. ஏன்னா அப்பா எப்படி பறக்கிறாரு? மேல பறக்கிறாரு. அவர் கழுகு பார்வை பாருங்க. அவர் 360ல போயிட்டு இருக்கிறாரு. எல்லாம் தெரியும். உனக்கு ஒரு பிரச்சனை, நீ உயர பறந்தாலே என்ன தெரியுமா? உனக்கு வருகிற பிரச்சனை மட்டும் இல்லைங்க, உனக்கு வருகிற லாபம் மட்டும் இல்லைங்க, எல்லாம் கண்ணுக்கு தெரியுங்க. உங்க மேட் இங்க பாருங்களேன், சிம்பிள். இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி, இன்னைக்கு காலையில எலும்புனோன்னா ஆண்டவர் தினமும் சொல்றாரு, தம்பி எலும்பு. எப்படி எலும்பு எங்க கொண்டு விடுறாருன்னா, ஒரு 5000 அடி ஹைட்டில் ஒன்றை மேலே கொண்டு விடுறாரு. விட்டுட்டு 8 மணிலேருந்து நைட் மறுநாளைக்கு காலையில் 8 மணி வரைக்கும் உன் வாழ்க்கையில் இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு ஆண்டவர் உனக்கு காட்டி தராருன்னு வச்சுக்கோயேன். காட்டி தந்தா எப்படி இருக்கும் உனக்கு? நீ எப்படி ஓடுவ? சொல்லுங்க தெரியுமா? ஓட வேண்டிய இடத்துல ஓட மாட்டாங்க, ஓட வேண்டிய இடத்துல ஒரே நடப்பா இருக்கும். தீந்தா நான் தீராதுன்னு நினைச்சேன். ஆனா ஓடிதான் எடுக்கணுமா இருக்கும். அந்த இடத்துல நடப்பாங்க. நடந்து போனா போதும் இறைச்சு. இதுதான் ஒரு இயல்பு வாழ்க்கையில மனுஷனுக்கு நடக்குது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு காத்துரு, என் பேச்சுக்கு செவி கொடு. நான் உன்னை ஒரு நாள் முழுவதும் எப்படி நடத்தணுமோ அதை முழுவதும் மேல கொண்டு போய் 360 கேமரால உனக்கு முழு நாளையும் காட்டித்தாரே. அப்படி காட்டி தந்தா உனக்கு எப்ப தூங்கணும், எதை எப்ப செய்யணும், ஷெட்யூல்டு உனக்கு ரெடியா இருக்கும். Already you know all the schedule, the whole day, the whole month, the whole year. உனக்கு என்ன நடக்கும்ன்றத கர்த்தர் விலாவாரியா உனக்கு சொல்லி வைப்பாரு. நீ ஓடவும் மாட்ட, சாடவும் மாட்ட, சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் உனக்காக யாவற்றையும் செய்து முடிச்சிருப்பார். ஹalleluya. This is the matter. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன்னா சரி, நம்ம பார்க்க. எனக்கு சின்ன வயசில் நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, இந்த கிழவிக்கு வேற வேலையும் தொழில் இல்லை, இந்த கிழவனுக்கு வேற வேலையும் தொழில் எனக்கு தெரியும். நான் பார்ப்பேன் பாருங்க, அப்படி பார்த்துருக்குறேன். அது இல்லைங்க, வயசானவங்க ஏன் அதிகமாக ஆலயத்தில் இருக்கிறாங்க தெரியுமா? அவங்க நல்லா அடி வாங்கிட்டாங்க. அவங்களுக்கு தான் ஓடுன ஓட்டம் வீணான ஓட்டம், செஞ்சது வீணானது. ஐயோ, இதுல எல்லாம் நான் சரியா செஞ்சிருந்தேனா நான் இன்னைக்கு ஜெயிச்சிருப்பேனே அப்படிங்கிற ஆதங்கம் அதிகமா இருக்கும். நமக்கு என்னது, வண்டியை எடுத்தமா புஷ் நாங்க விடுறது. எப்படி வண்டியை எடுத்துட்டு டாப்பு கீரை போட்டு கிளட்ச விட்டங்க எப்படி என்ஜின்ல புகை வருகிற அளவுக்கு மண்டையில் ஏற்கனவே எனக்கு போஞ்சதுனால தான் அங்கே என்ஜின் போயிது. ஹல்லேலூயா. நிதானமாக போனால் போதும், உனக்கானது உனக்குத்தான் இருக்கும். ஒருத்தனும் அதை தொட்டிருக்க மாட்டான். உன் காலங்கள் தேவனால் நிர்ணயிக்கப்பட்டபடி, உன் காலங்கள் வசனம் சொல்றது. தாவீது சொல்றான், என் காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது, அவர் கையில இருக்கிறப்பா. ஆனா நீ தேவனை அறியாம ஓடுறேன்னு நினைச்சுக்கோ, ஐயோ பக்கத்து வீட்டுக்காரன கையில என் காலம் இருக்குது, அவன் கையில என் காலம் இருக்குது, எனக்கு மேல இருக்கிற பாஸ்
அவன் தான் எல்லாங்க டப்புன்னு ஏதாவது தேவையில்லாத போட்டு கொடுத்தான்னா வேலையே காலி ஆயிரும். ஏய், உன்னை காலி பண்றவன காலி பண்ற சக்தி சர்வ வல்லவர் உனக்குள்ள இருக்கிறாரு. பவுல விரியன் பாம்பு கடிக்குதா இல்லையா? கடிச்சிச்சா இல்லையா? அவன் அதை என்ன செஞ்சான்? பச்சளை எதா இருக்கான்னு பாருங்க, துணி இருக்கா? அளவு பிசாசு கடிச்சிட்டு பார்த்துருங்க. அப்படியா சொன்னான்? தட்டி தள்ளிட்டு ஏன் அப்பல்ல, அவன்கிட்ட கழுகு பார்வை இருந்தது. ஏன்னா உயர பிறந்தான். ஏன்னா ஏற்கனவே ஆண்டவர் அவனுக்கு அறிவிச்சிருந்தாரு, நீ ரோமாபுரிக்கு போய் என் சுவிசேஷத்தை சொல்லணும். அத கடைசி உத்தரவு. தேவன் சொன்னதை தாண்டி, அவருடைய தீர்மானம் தாண்டி உன் வாழ்க்கையில ஒண்ணு நடக்கும். அது எவ்வளவு மோசமான கொடூரமான விஷம் உன்னை தாக்கினாலும் அது உன்னை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. விரியம் பாம்பு கடிச்சா கொஞ்ச நேரத்தில் செத்துருவாங்க. எவ்வளோ நேரத்தில்? அவன் இருக்கிறது ஒரு வனாந்திரங்க. கப்பல் உடையுது. எப்படி? பைபிள் சொல்லி இவன் நிமித்தம் எல்லாரும் காப்பாற்றப்பட்டாங்க. கப்பலை தாண்டி கரையில் ஏறி ஒதுங்கினா அங்கேயும் இவனை விடலை. சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க? சாவு பாருங்களேன், துரத்துதுன்னு. நான் சொல்கிறேன், நம்புற மாதிரி உன் பிரச்சனை இருக்கும். எப்படி? செத்து போகிற மாதிரியே உனக்கு பிரச்சனை வரும். இனி வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி சூழல் உனக்கு வரும். ஆனால் ஏற்கனவே கர்த்தரிடத்தில் நீ கேட்டு உன் வழிகளை தெரிந்தால் சும்மா காலுக அந்த நேரம் தான் காலுக மேலே காலை எடுத்து போட்டுப்பேன். ஹல்லேலூயா. உன் எதிர்காலம் தேவனிடத்தில் தெளிவா இருக்குது. அத அவர்கிட்ட இருந்தா போதாது. அவர் பிபி அடிக்கும் போது என்ன செய்யணும்? அல்லமணி எவ்வளவு தைரியசாலியாரு, நல்ல பலவானாயிரு, புத்திசாலியாயிரு, நீ விழுவது சத்தியம். அல்லேலூயா. ஏன்னா உன்னை விழ வைக்கும் இந்த உலகம். நீ எவ்வளவு பெரிய ஞானியாரு, உன்னை இந்த உலகம் விழ வைக்கும். நீ எவ்வளவு பெரிய பணக்காரனாரு, உன்னை ஆண்டியாக்கி விட்டுரும் இந்த உலகம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல உயர பறப்பார்கள். அவர்கள் ஓடினாலும் சோர்ந்து போக மாட்டான், நடந்தாலும் களைப்பே வராது. ஏன்னா அவனுக்கு ஓட்டமும் இல்லை, சாட்டமும் இல்லை, தேவையில்லாத வீண் பிரயாசமும் இல்லை. இருக்கீங்களா? எஸ். ஹல்லேலூயா. கடைசியில் இப்படிதான் ஒரு சத்தம் வரும், பிபி பிபி. எப்படி? அப்ப என்ன சொல்லுவீங்க? கொஞ்ச நேரம் இருங்க. ஒய்ஃப் ஒரு டீ போட்டிருக்கா, நல்ல டேஸ்டாக போட சொன்னேன். ஒய்ஃப் என்ன செய்வாங்க? நல்ல ஒய்ஃப்னு என்ன செய்வா? கொஞ்சம் உப்பை வாரி வச்சு போட்டுட்டு நேர குடிச்சு கிடவலை போகிறேன். ஹல்லேலூயா. ஜாக்கிரதையா இருக்கணும். திருடன் வருகிறது போல அவர் வருவாராம். எப்படி வருவாராம்? திருடன் வர மாதிரி வராராம். வான்னு சொல்லுவார். நீ என்ன செய்வ? லோத்தின் மனைவி மாதிரி. மாறுன்னு பார்க்குறேன், மாறாம உட்காந்துருக்கேன். ஹல்லேலூயா. திருப்பி கொடுங்க. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28 வாசிங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் இங்கே பாருங்களேன், வருத்தம், பாரம், கஷ்டம், வேதனை இதெல்லாம் உங்களுக்கு இருக்கலாம்.
அது வந்து கண்டிப்பாக வரும். யார் கொண்டு வருவா? வருத்தம், கஷ்டம், வேதனை, இது யார் கொண்டு வருவா? நிதின் ஆக்சிடெண்ட்டை கொண்டாடுறது யார்? ஏசப்பாவா? வேறு யார்? அப்பாவா? யார்? பிசாசு. புரியுதா? பிசாசு கொண்டு வருவான். அப்போ இங்கே நம்ம ஸ்ட்ரகிள்ஸ், இங்கே பிரச்சனை இருக்குது. அப்போது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் என்ன சொல்கிறாரு? நீங்கள் என்கிட்ட வரேன்னா எப்படி வராது? சபைக்கு வர்றது. என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல், ரெஸ்ட் தருவேன். நான் உங்களுக்கு என்ன தருவேன்? ரெஸ்ட் தருவேன். ரெஸ்ட் எடுத்து நம்ம ஆளுங்க எங்க போய் ரெஸ்ட் எடுப்பாங்க? டாக்டர் சொல்லுவார், எப்படியும் 10 நாள், அது வரைக்கும் பிறந்து வேலையா இருக்கும். டாக்டர் சொன்ன எப்படி அந்த சமாதானம் வருதுன்னு தெரியல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, டேய் ரெஸ்ட் எடுறா. எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு. எப்படி? எவ்வளவு வேலை. இங்க வருத்தம் எதனாலலாம் வரும் தெரியுமா? நீங்க பாருங்களேன், ஒன்றும் இல்லை, நீங்க சம்பாதிக்கலைன்னா நீங்கள் உங்களுக்கு வருத்தம் வரும். சம்பாத்தியம் எதுக்கு இருக்குது? மையமாக இருக்குது இல்லையா? சம்பாதிக்கலைன்னா எதுலெல்லாம் வருத்தம் வரும்? செலவு பண்ண முடியாது, பட்னி ஆயிரும் இல்லையா? ஏற்கனவே இஎம்ஐ இருக்கும், அதை கட்டணும், இதெல்லாம் வந்து நிற்கும். அந்த நிமிடம் நமக்கு வருத்தமாக இருக்குமா இல்லையா? அதனால என்ன செய்வோம்? மாங்குன்னு வேலை செய்வோம் இல்லையா? கரெக்டு தான், வேலை செய்யணும், உண்மை இல்லை, வேலை செய்யாமல் இருக்கக்கூடாது. வேலையில் செய்யாதவன் கூலிக்கு பாத்திரம், நீ வேலை செய்யணும். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிற ரெஸ்ட்ன்றது வந்து நீ அப்படியே கையை கட்டிட்டு காலை கட்டிட்டு இரு அப்படின்னு சொல்லலை. நீ வேலை செய். ஆனால் உன் வருத்தத்தை, உன் பிரச்சனையை, உன் எதிர்காலத்தில் நீ செய்கிற வேலையில வருகிற கூலி லாபமாகவும், நீ எடுக்கிற முயற்சி லாபமாகவும், வீண் விரயமாக இருக்கும்படி தேவ சமூகத்துல உன் பிரச்சனைகளை ஒப்பு கொடுத்து, உன் எதிர்காலத்தை ஒப்பு கொடுத்துட்டு தைரியமா அவர் சொல்றத மட்டும் நீ கேட்கிறவனா இருந்தேன்னா இளைப்பாறுதல் உண்டாகும். ஹல்லேலூயா. அதுதான் இளைப்பாறுதல். ஏன்னா அவருக்கு தெரியாம எனக்கு ஒன்றும், என் தேவனுக்கு தெரியாம ஒன்று என் வாழ்க்கையில நடக்காது அப்படின்னு இருந்து பாரு. இது இளைப்பாறுதல் எங்க போய் எடுக்கிறது? டாக்டர் சொல்லுவார், எப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை போயிடுங்க. உடனே இவங்க ரெண்டாவது நின்று கேட்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை டாக்டர், சும்மா இல்லை, நான் கேட்கறது இப்படி ரெஸ்ட் எடு. 2 நாள் ரெஸ்ட் எடுத்த போதுமா இருக்கும். அவர் பார்ப்பார், இவன் கொஞ்சம் சைக்கோ பயிற்சி பார்ட்டியாக இருந்துச்சு, டக்குனு சென்னா புரியாது, ஒரு 2 வாரம் லீவ் விடுங்க. எப்படி 2 வாரம் லீவ் எடுத்தால் எத்தனை ரூபா போச்சு? வாரம் 10,000னா 20,000. அங்கே எவ்வளோ கொடுத்த? 2 லட்சம். 1 வருஷத்தை லாபம். இது ரெஸ்ட் இல்லை, இது ஒஸ்ட். எது தாட்ஸ்னா? ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்ற இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசி. இங்க கஷ்டம் இருக்குது, இங்க வேதனை இருக்குது, இங்க நெருக்கம் இருக்குது, இங்க பிரச்சனை இருக்குது, பணம் இல்லாம ஒண்ணும் செய்ய முடியாததா. ஆனா தேவன் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன்றாரு. உன் எதிர்காலம் தேவனால் முன்குறிக்கப்பட்டதல்லவா? நீ ஏன் ஸ்ட்ரகிள் ஆகிற? நீ ஏன் இந்த உலகத்தை உருவாக்குன? உனக்கான உலகத்தை நீ உருவாக்கணப்பா. உனக்கான உலகத்தை அவர் உருவாக்கி வச்சிருக்கிறாரு. இதற்குள்ள நீ அதிகாரம் பண்ண வந்திருக்கிற, இத ஆளுகை பண்ண வந்திருக்கிற, இத சாப்பிட வந்திருக்கிற, ருசிக்கும்படி வந்திருக்கிற. நீ அடிமையா இருக்க வரல. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, நான் அடிமை. நீங்க அடிமையா இருக்க வரல, நான் அடிமையா இருக்க வரல. ஹல்லேலூயா. பிரச்சனை இருக்குதா? இங்க பிசாசு ஒவ்வொரு செகண்ட் உங்களுக்கு கண்ணி வச்சிருக்கிறாங்க, மாற்றமே கிடையாதுங்க. அதுல இருந்தெல்லாம் நீ பாதுகாக்கப்படணும். இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளணும்னா நீ அவர் சொல்ற வழியில தான் நடக்கணும். வேற ரூட்டுக்கு போறேன்னு வச்சுக்கோ, இடிச்சிரும். ஹல்லேலூயா. வேற ரூட்டு போங்க, டேக் டைவர்ஷன். எப்படி சினிமால எல்லாம் பார்த்துருப்பீங்க, திடீர்னு டேக் டைவர்ஷன் வச்சிருப்பாங்க. யார் வச்சிருக்கிறது?
மெயின் வில்லன் வச்சுருப்பான், சைடு வில்லனை வச்சு. அங்கே டைவர்ஷன் ஆகி அங்கே போகும்போது மெயின் வில்லன் எப்படி எப்படி மருவும் வச்சு எப்படி வருது, மருவும் வச்சு புரியுதா? எலை உலகம் டேக் டைவர்ஷன் அப்படின்னா நீ டைவர்ட் ஆகாத, அங்கோட்டு போனா போகாத. நீ என்ன செய்வ? வண்டியை உடனே என்ன யாதுன்னே கேட்கறது இல்லை, டைவர்ஷனா எப்படி? நான் பாருங்களேன், ஒரு வாட்டி இந்த 4 ways எல்லாம் வேலை நடந்துட்டு இருந்த டைம், திருநெல்வேலியில் ப்ராப்பராக பாலங்கள் எல்லாம் அமையாத நேரம். நாங்கள் 4 பேர் சேர்ந்து 1 2 4 பேர் சேர்ந்து ஒரு பெரிய டப்பா காரில், எப்படி ஒரு டப்பா காரில் கிளம்பி போகிறோம் திண்டுக்கல்லுக்கு. திண்டுக்கல்லுக்கு போனால் இந்த அப்போ வந்து இந்த என்ன இடம், ஆரல்வாயுமொழி தாண்டி அடுத்தது என்ன இடம், நாங்குநேரிக்கு முன்னாடி பணக்குடி. பணக்குடியிலேருந்து கட்டாயி போவோம் இல்லையா, பணக்குடியிலேருந்து கட்டாயி போவோம் ரூட்டு. அப்படியெல்லாம் கட்டாயி நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், திருநெல்வேலி தாண்டி போகிறோன்னு நினைக்கிறேன். கரெக்ட். போனால் இந்த டேக் டைவர்ஷன் ஒன்று வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதை எவனோ இடிச்சு போட்டிருக்கான். எப்படி? அது கமந்து கிடந்தது. நாங்கள் என்ன நினச்சோம், வேலை முடிஞ்சிருக்கோம், டைவர்ஷனும் முடிஞ்சிருக்குன்னு சொல்லி நேரம் போனோங்க. ஒரு பாலம் வேலை செஞ்சு பாதி பாலம் இல்லை. அப்புறம் நிஜமாங்க, அதுவும் அங்கே லைட்டே இல்லை, ஒரு குருட்டு போகல. டே எதுக்கு நில்லுடா, ஏன்னா இது சவுட்னாலே கொஞ்ச நேரம் ஆகும். அதான் ஒரு டப்பாக்காரன் என்னூறு போக்கில் மிதிச்சாங்க. மிதிச்சுட்டு இறங்கி பார்க்குறோம், அங்கே அந்த பல்லு மாதிரி கம்பி நிற்கிது பாலத்துக்கு. அப்புறம் அடுத்த பாலம் எக்ஸ்டென்ஷனில் ஆன் ப்ராசஸில் நிற்கிது. பாருங்களேன், உலகம் இப்படி தாங்க. தேவன் டேக் டைவர்ஷன் வச்சிருப்பாரு, அது என்ன செஞ்சிருப்பான், தட்டி போட்டிருப்பாங்க. இப்படி புரியுது அவனுக்கு? அப்போ அதில் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு நிற்கணும். ஒரு பிரச்சனை சின்னதா வருதுன்னா நின்று ஆண்டவரே நான் செய்யறது கரெக்டா, கரெக்ட் இல்லையா, என்ன சீர்படுத்துங்க அப்படின்னு நீ ஒப்பு கொடுக்கணும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள். வா, அவர்கிட்ட வந்தேன்னு வச்சுக்கோ, அவர் உனக்கு எங்கிருந்து டைவர்ட் பண்ணணுமோ அங்க டைவர்ட் பண்ணுவாரு. இல்லைன்னு வச்சுக்கோ, அம்மாங்கோ. அல்லேலூயா. ஓடன வண்டியும் கண்ணுக்கு தெரியாத வண்டி, இப்படி டக்குன்னு பார்த்தாலும் தெரியாது. அல்லேலூயா. முன்னாடி ஒருத்தன் சர்ச்சுக்கு வருவாங்க, அவன் தான் அந்த டிரைவர். அல்லேலூயா. புரியுதா? நான் சொல்றேன், இந்த உலகம் உனக்கு அமைச்சவன் வழியும் நீங்கள் உங்களுக்கென்று உருவாக்கி கொள்ளுகிற வழியும் ஆபத்தும் அபத்தமும். சொல்லுங்க. ஆனால் தேவன் உங்களுக்கு போட்ட வழியில பாலம் ஆன் ப்ராசஸ், கீழு போடவில்லை, கொஞ்ச நாள் ஆகும், கிடையவே கிடையாது. ஏன்னா வழியே அவர்தான். நானே வழி, நானே சத்தியம், நானே வாழ்வு, ஜீவன். நீ ஜீவனுக்கு போகிற பாதையில போற. அவர்கிட்ட கேட்டு அவர்கிட்ட நடந்து அவர் சந்ததியில வந்தேனா உனக்கு ஜீவனுக்கு போகிற வழிகள் எல்லாவற்றிலும் உண்டாகும். உன் ஆத்மாவுக்கு, உன் சரீரத்துக்கு, உன்னுடைய பிரயாசங்களின் பலன் எல்லாம் அவருடைய ஜீவனில் இருந்து வரும். அந்த அதுதான் வேதம் சொல்லுதா, நீதிமானுடைய பாதை ராஜபாதை. ஒரு ராஜாவுக்கு பாதை எப்படி போட்டிருப்பாங்க, மோடி வர்றதுக்கு 30 நாளைக்கு முன்னாடி அந்த இடம் எல்லாம் என்ன செய்வாங்க, மண்ணை தோண்டி ஆராய்ச்சி பண்ணிடுவாங்கல்ல. பண்றாங்களா இல்லையா? எவ்வளவு செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்குது, என்ன டைப் ஆஃப் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்கு அங்க. செக்யூரிட்டின்னு தெரியாத அளவுக்கு ஸ்பை செக்யூரிட்டிஸ் இருக்கும். முதலமைச்சர் வர்றாருன்னா உங்களுக்கே தெரியாதுங்க, ஒரு முதலமைச்சர் இல்லைன்னா ஒரு எம்பி வர்றாரு, சாரி ஒரு பிரைம் மினிஸ்டர் வர்றாருன்னா நீங்கள் நினைப்பீங்க அந்த செக்யூரிட்டின்னு போட்டுட்டு
அங்க பாரு இங்க பாரு, அதான் நீங்க பாப்பீங்க. உண்மையான செக்யூரிட்டி அது கிடையாது. மக்களில் மக்களாக இருப்பானுங்க. எப்படி குடிச்சலாம் கேட்டுட்டு அங்க இருக்கிற லோக்கல் மேட்டர் என்ன, அங்க யார் பெரிய மேட்ரு, எது இஷ்யூ ஆகும், அப்படி ஒரு இஷ்யூ ஆனா அடுத்து என்ன நடக்குமோ அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. பக்கத்தில் ஏதாவது ரொம்ப எக்ஸ்ப்ளோஸ் ஆகிற மாதிரி பெட்ரோல் டேங்கு அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்குதா, இதெல்லாம் கவனிப்பாங்க. அது வந்தால், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தால் அதை அடுத்து எதிரி எதை அட்டாக் பண்ணுவான், எது அட்டாக் பண்ணால் எது அதிகமாக அந்த இடத்துல சேதத்தை உண்டாக்கும், இதெல்லாம் எதிரி போடுற மாதிரி இவங்க பிளான் போடுவாங்க. அப்படிதான் ஒரு தலைவர், ஒரு ராஜா அப்படிதான் வருவார். வேதம் சொல்லுது, நீதிமானே என் பிள்ளையே உன் பாத ராஜபாத. ஹல்லேலூயா. அது நண்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சத்தை போல இருக்கும். அங்க இருளே கிடையாது. ஹல்லேலூயா. பாருங்களேன், வருத்தப்பட்டு பாருங்க. என்னுடைய நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரும். அடுத்த வசனம் போடுங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். ஆண்டவர் எப்படி இருக்கிறாருங்க? சாந்தமும் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு. நுகம்னா என்னதுங்க? நுகம்னா நீங்க இந்த ஆடு, இந்த காளை வண்டி பார்த்துருக்கீங்களா? கழுத்தில் ஒரு நுகம் போட்டிருப்பாங்க. ஏன்? மூக்கணாங்கயிறு இல்லை, இதுல ஒரு கம்பு வச்சிருப்பாங்க. இந்த கழுத்து அங்கிட்டு இங்கிட்டு திரும்பாது. ஏன்னா அதை வந்து கரெக்ட் அந்த குறிப்பாக வந்து இதுக்கு போட்டிருப்பாங்க. அது குதிரைக்கு கடிவாளம் கரெக்டாக போட்டிருப்பாங்க. கடிவாளம் அந்த இது நுகம், அந்த கடிவாளம் தான் நுகம்னு சொல்லுவோம். புரியுதா? யாக்கு பாருங்க. நான் சாந்தமாக தான். ஆண்டவர் சொல்றாரு, நான் சாந்தமான ஆளுடா, நான் ரொம்ப மனத்தாழ்மையான ஆளு. என் நுகம்னா அவருடைய யாக்கு. ஏன்னா யாக்க போட்டாதான் நான் அவருடைய பாதல நீ ஒழுங்கா நடக்க முடியும். அதனால என்னுடைய நுகத்தை கற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொண்டு ஏன் கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லுது? ஏங்க, மாட்டை கட்டி விட்டுட்டு கட்டி விட்டுட்டு தானே அதை பழக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் மட்டும் என்ன சொல்றாருன்னா, என்னை ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொள்ளுங்கன்றார். நுகத்தை கற்றுக்கொள்ளணுமா? ஆனால் மாடு குதிரை எல்லாம் நீங்கள் என்ன செய்வீங்க? ஊட்டிட்டு தான் அதுக்கு சொல்லியே கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும். பூட்டினதுக்கு பிறகு தான், ஓஹோ இங்கிட்டு திரும்ப முடியாது, இங்கிட்டு திரும்ப முடியாது. இங்கே பார்க்க கண்ணிலேயே ஒரு கண்ணை வச்சு ஒரு மறையை வச்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா குதிரை இப்படி பார்க்கும். அதனால இங்கே ஒரு இது வச்சுருக்கும், மறை வச்சுருக்கும், இங்கே ஒரு மறை வச்சுருக்கும். பார்த்துருக்கீங்களா? இது அதை பூட்டி போட்ட பிறகு தான் அதுக்கு தெரியும், ஓ இங்கே பார்க்க முடியாது, நம்ம இப்படி திரும்ப போக முடியாது, அவன் சொல்கிற மாதிரி தான் கேட்கணுன்ற மாதிரி நுகத்தை அதுக்கு போட்ட பிறகு தான் அதுக்கு புரியும். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உங்களை என்னை எவ்வளோ சுதந்திரமாக வச்சுருக்காரு பாருங்க. என்னை ஏற்றுக்கொண்டு என்னை புரிஞ்சுக்கப்பா, நீ என்னை ஏற்றுக்கோ, உன் எதிர்காலத்தை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன், நான் தான் உன் எதிர்காலத்தை திட்டமிட்ட ஆளு, நீ என்னை ஏற்றுக்கோ, ஏற்றுக்கொண்டு என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்ன செய்யுங்க? கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக்கொள்ளுங்கன்னா என்னது? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை, சத்தியத்தை கற்றுக்கோ, நிஜத்தை கற்றுக்கோ. அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கள், அதான் சொன்னேன்ல, நீ மேல போய் ஆண்டவர் உன் எதிர்காலத்தை மொத்தமா காட்டி தராரு. இந்த ஒரு நாள் முழுவதும் நீ எப்படி இருக்கணும்ன்றத உனக்கு காலையில சொல்லி கொடுத்துட்டான்னு வச்சுக்கோ, நீ கழுகுகளை போல உயர. அப்போ ஆத்துமா எப்படி இருக்கும்? சாயங்காலம் ஒருத்தன் இடையில வந்து சொல்லுவான், 4 மணிக்கு நீ செத்து போவ. பெரிய ப்ராஜெக்ட் ஆண்டர் தந்திருக்கிறாரு, செத்து போன்றான். போ இல்லாத இல்லைன்னா என்ன செய்யும்? பாஸ்டர் ஒரு மோசமான கனவு. அப்படியா? ஏன்? நீ மோசமான சிந்தனையில் இருந்தாய், அதனாலதான். மோசமான கனவு வருதுன்னா என்ன அர்த்தம்? சரி, அப்படி சொன்னா உங்களுக்கு விளங்காது. நல்ல கனவு வரும்னாலும் கெட்ட கனவு வரும்ன்றாலும் காரணம் என்ன? காரணம் என்ன? பொதுவாக நம்ம தான் காரணம். தொல்லையின் திரட்சினால் சொப்பனம் பிறக்கும். ஆனால் அதையும் தாண்டி
உனக்கு ஆண்டவர் வந்து கழுகு பார்வையில் உனக்கு எதிர்காலத்தை காட்டி தருவார். நீ இன்னைக்கு எப்படி இருக்க போகிற அப்படின்னு நான் உங்களுக்கு கட்ட புரிஞ்சுக்கங்க. இந்த நாள் முழுவதும் நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்கன்னு காலையில் உங்களுக்கு சொல்லித்தரார். தெளிவாக படம் பிடிச்சு காட்டுறாரு. காட்டும்போது எதெல்லாம் தெரியும்? நன்மை மட்டுமா தெரியும், தீமையும் தெரியும். அப்போது டேக் டைவர்ஷன். எப்படி? ஆண்டவர் டைவர்ஷனை போட்டிருப்பார். இந்த இடத்துல நீ இப்படி போகக்கூடாது, லெஃப்ட் திரும்பிக்கோ, லெஃப்ட் திரும்பிக்கோ. மனதில் பேசுவார். பாருங்களேன், நேற்றுக்கு எனக்கு சாயங்காலம் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. நல்லா ஃப்ரீயாக இருந்தேன். நல்லா நேற்றையிலும் நல்லா அந்நிய பாசெல்லாம் பேச நல்லா பவர்ஃபுல்லாக இருந்தேன். சாயங்காலம் ஒரு ஆனதுக்கு பிறகு எனக்கு மனசு சஞ்சலமாக இருக்குது. சர்ச்செல்லாம் க்ளீன் பண்ணி அப்படி போட்டிருக்கேன். சஞ்சலமாக இருக்கும். கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன் ஆண்டு சமூகத்தில். அப்படியே கொஞ்ச நேரம் இருந்தேன். அடுத்தது காணாமல் போச்சு. ஆனால் எனக்கு தெரியும் அது ஒரு யுத்தம்னு. எனக்கு எதிரான ஒரு யுத்தம்னு தெரியும். நான் கொஞ்ச நேரம் உட்காந்து ஜோம் பண்ண ஃப்ரீயான நான் போயிட்டேன். யுத்தத்தை செஞ்சது கர்த்தர். அது என்ன ஆயிருக்கும்? இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? நான் கண்டுக்காம விட்டுருந்தா நான் இப்படி ஆயிருப்பேன். லூயா. அப்போ யுத்தம் இருக்குதுங்க. ஆனால் நம்மளுக்கு தேவன் வச்சிருக்கிற இளைப்பாறுதல் தானே, ரெஸ்ட் தானே. நீ ஏன் சஞ்சலப்பட்டு இருக்கணும்? நீ ஏன் வருத்தப்பட்டு இருக்கணும்? அதை என்னிடத்துல கொடுத்துரு. நீங்க இப்படி கொடுத்து கொடுத்து பழகுனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு நாளும் நன்மையை மாத்திரம்தான் நீங்கள் அனுபவிப்பீர்கள். இங்க நிறைய பேருக்கு தெரியும். ஞானிகளே, ஒருவேளை நம்ம சபையில் அந்த மாதிரி ஞானிகள் இல்லைன்னு நினைக்கிறேன். அஞ்ஞானிகள் என்ன மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்னா, பிரச்சனை உண்டுன்னு நினைக்கிறாங்க, பிரச்சனையை சந்திக்கணும்னு நினைக்கிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. அந்த பிரச்சனையில நம்ம வாழ்க்கையில நன்மையில பாதி பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு பிரச்சனை இருக்குது, ஆனால் அது உன்னை மேற்கொள்ளாது. இதான் தேவன் நமக்கு வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால பிரச்சனை நமக்கு இருக்குதா, ஆனா நம்ம அதை மேற்கொள்வோம். ஏன்னா நமக்கு தேவன் அதை ஏற்கனவே சொல்லி தருவார். எங்க போகணும், எதை செய்யணும். ஹல்லேலூயா. என்னிடத்தில் அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? நமக்கு சத்தியத்தை அறியணும், கற்றுக்கொள்ளணும். பாருங்க, கற்றுக்கொள்ளும். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கள் இளைப்பாறுதல் கிடைக்கும். அடுத்த வசனம் போடுங்க. என் நுகம் நுகம் நான் முதல்ல சொன்னேன். நுகம்னா யாக்கு இல்லையா? அத என் நுகம் மெதுவா இருக்கும். எப்படி? சுமை இல்ல, சுமை லகுவா இருக்கும். சுமை என்னதுங்க? நான் இப்ப பாருங்களேன், 1 கிலோ அரிசி எப்படி மார்த்தாண்டத்துல இருந்து சுமந்து இங்க கொண்டு வரணும். வருவீங்களா? வருவீங்களா? இப்போ நான் சொல்கிறேன். இப்போ இப்படி ஆற்றூர்லேருந்து இது வரைக்கும் 1 கிலோமீட்டர், அதுலேருந்து இது வரைக்கும் 1 கிலோ அரிசி தூக்கிட்டு வரணும் நடந்து. எவ்வளவு? இப்போ மார்த்தாண்டத்துலேருந்து இங்கே வரைக்கும் 1 கிலோ பணம் தூக்கிட்டு வரணும். வாயடைச்சு போயிட்டீங்களோ? எது லகுவாயிருக்கும் உங்களுக்கு? ஆற்றூர்லேருந்து இதுல 1 கிலோமீட்டர் அரிசி உனக்கு கணக்கும். ஆனா நீ 1 கிலோ பணத்தை மார்த்தாண்டம் என்னடா, பாரசாலையா இருந்தாலும் பிரச்சனை இல்லடா, நான் சுமைக்கு லகுவா இருக்கும். புரியுதா? ஆண்டவர் இதைதான் உனக்கு கொடுக்கணும் விரும்புறாரு. ஆனா நீ இஷ்டப்படலை, இந்த வாழ்க்கையை இஷ்டப்படலை. ஏன் இஷ்டப்படலை தெரியுமா? தேவன் கற்றுக்கொள்ளும் போது நீ கேட்கல, சத்தியத்தை அறியாதனால உனக்கு தேவன் கொடுத்த இந்த வாழ்க்கை உனக்கு இஷ்டப்படலை. ஏன் இஷ்டப்படலைன்னா, இதுல இருக்கிற சுவாரஸ்யங்கள் தேவன் சொன்னால் தானே அறிந்து கொள்ளுவாய். தேவன் சொல்ல நீ அறிந்து கொள்ளாதனால் இந்த சுவாரஸ்யம் உனக்கு தெரியாது. சுவாரஸ்யம் இருந்தார் சொல்லுவான். அப்போ 100 நான் சிலவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன், கர்த்தர் உங்களை நீடித்த நாட்களை தருவார். உடனே பாஸ்டர் என்னத்த சொல்லுது? ஆசைதான் என்ன செய்யுது?
அல்லேலூயா. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பொட்டுன்னு போனா இன்னே எனக்கு தலையில் சுமக்குதா? ஏன் தெரியுமா? வாழ்க்கைனாலே நஷ்டம், கஷ்டம், வேதனைன்னு அவங்க நினைக்கிறதுனால தான் ஆண்டவரே வந்து சொன்னாலும் நீ இன்னும் வாழுவேன்னு சொன்னா, இன்னும் வாழணுமா, எடுத்துக்கொள்ளுங்க என்ன பரிசுத்தமாக்கி. அல்லேலூயா. சத்தியம் தெரிஞ்சு வச்சுக்கோ, நீடிச்ச நாட்களாய் என்னை கர்த்தர் திருப்தியாக்குவார், என்னை புஷ்டியும் பசுமையாய் வச்சிருப்பார். என் தேவன் பார்வையில நான் என்றைக்கும் கழுகு கொப்பதாய் வாழ வயதாய் நான் மறுபடியும் என் நாமத்தை, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி என் சரீரம் என்றைக்கும் புஷ்டி உள்ளதாய் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியாக கிடப்பாங்க. நீங்கள் போய் நல்லா இருப்பீங்க, இன்னும் வாழுங்கன்னு சொன்னா, என் அம்மா பாருங்களேன், என் அம்மாவை நான் சாகவே விடலை. எப்படி என் அம்மாவை சாகவே விடலை. இவன் தொட்டா எப்படியும் தட்டிட்டுறாங்க. ஆண்டவருக்கு சரியா ஒப்பு கொடுத்துட்டாங்க. எப்படி சரியா? எப்படி எல்லாரையும் பார்ப்போம், நீ என்ன மட்டும் பார்க்க மாட்டேன். இப்படி கடைசி வரைக்கும் என்ன செய்வாங்க? லாஸ்ட் ஒரு 10-15 நாள் என்ன பார்க்கவே மாட்டாங்க. என்ன பார்த்த உடனே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஜீவனை விரும்பலாம், ஆனா ஜீவனை விரும்பி தேவன் வைத்திருக்கிற நன்மையை நஷ்டமாக்கிடக்கூடாது. நீ அறிந்துக்கோ, தேவனை முழுவதுமாய் அறிந்துக்கோ. கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற பூரண ஆயுஷ் தான். ஆனா நீ தேவனுடைய பிள்ளைங்க விரும்பினீங்கன்னா அதை கொடுத்துருவாரு. எப்படிங்க? நீதிமான் விரும்புகிற காரியம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. அவங்க சந்தோஷமா போய் சேர்ந்தாங்க, சந்தோஷம், ஹாப்பியா தான் இருக்கிறாங்க. ஏன்னா இது பாடுன்னு நினைச்சாங்க, போயிட்டாங்க. ஆனா நான் சொல்றேன், தேவனுடைய தரிசனத்தை உன் சிறு வயதிலிருந்து நீ சுமக்க ஆரம்பித்து விட்டால் உன் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். உன்னை பார்த்தா எல்லாருக்கும் விசுவாசம் உண்டாகுங்க. நீ 150 வயசுல போய் ஹல்லேலூயா கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா அப்படி இறங்கும் பிரசன்னம். ஹல்லேலூயா. நீ அந்த ஆளு, அதுக்கு தான் வந்திருக்கிற. உன் முன்னோர்களுக்கு தெரியாம இருக்கலாம், நீ தெரிஞ்சுக்கோ. அவர் நுகத்தை ஏற்றுக்கோ, அது ரொம்ப மெதுவாக இருக்கும். ஆண்டவர் உனக்கு தீர்க்காயுசு கொடுத்தால் அது உனக்கு வலிக்காத செல்வமே, அது உனக்கு வலிக்காது, அது உனக்கு இஷ்டமாக இருக்கும். ஏன்னா சிலருக்கு தீர்க்காயுசு இருக்கும், ஆனால் பாருங்க வியாதி இருக்கும். பாருங்க சிலருக்கு வியாதி இருக்கும், ஆனால் சின்ன வயசுலேயே வியாதி இருக்கும். எதிர்காலம் வாழணும்னு ஆசைப்படுவாங்க, ஆனால் வாழ்க்கை வாழ்றதுக்கு சரீரம் ஒத்துக்காது. நான் சொல்றேன், கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதன்படி நீ பிழைக்கணும்னா அவருடைய வசனத்தை நுகமாய் ஏற்றுக்கொள்ளணும். நான் அவருக்காய் தீர்க்காயுசுடன் இருப்பேன். அந்த நுகத்தை ஏற்றுக்கோ. அது மெதுவா இருக்கும், அது சுமை இலகுவா இருக்கும். அதனால நீ வாழ்ற நாட்கெல்லாம் நீ கஷ்டப்படுவன்னு அர்த்தம் கிடையாது. அதனாலதான் நீ பக்கத்து வீட்டுக்காரனை பார்க்காத, ஏத்தாப்புல விட்ட கூட உன் கூட இருக்கிற நண்பனை பார்க்காத. தேவன் சொன்னதை மட்டும் பாரு. அஞ்ஞானிகள் இதை நாடி தேடுவார்கள். நீ தேவனுடைய பிள்ளை, நீ உலகத்தின் ஐஸ்வர்யத்தை நாடி தேட வரல. தேவனுடைய ஐஸ்வர்யத்தை இந்த பூமியில கொண்டு சேர்க்க, காமிக்க, அடையாளப்படுத்த வந்திருக்கிற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துல அவருடைய வார்த்தையை கேட்கிறது உனக்கு லகுவா இருக்குமாப்பா. அது சுமை குறைவா இருக்கும். வெளியில பாரு, பத்திரிகையை படிப்பான், அவனா படிப்பான், உனக்கு சொல்லி தருவான். அங்கே அவள் செத்தாள், புதிய வண்டி எடுத்தார்கள், எடுத்துக்கொண்டு வரும் வழியில் குடும்பத்தோடு மரித்தார்கள். இவன் வண்டி வாங்க பிளான்ல இருப்பாங்க. எப்படி புதிய வண்டி வேண்டது 2 நாள் தாண்டி வாங்க, ஆர்டர்லாம் பண்ணியாச்சு. ஆண்டவரே எப்படி எப்படி ஆண்டவரே. அப்பதான் ஆண்டவர் பயங்கரமா தெரிவாரு. ஆண்டவரே, அவனுக்கு நடந்த மாதிரி நடக்க கூடாது. என்ன நான் 10 ரூபா காணிக்க வெல்லாம்.
இந்த உள்டா உருட்டியடி வேலை உருட்டு. ஏய், அவர் நோய் இலகுவா இருக்கும்பா, உனக்கு சாவே கிடையாதுன்றாரு. நீ கண்டவன் செத்ததுக்கெல்லாம் நீ செத்துட்டு இருக்க. ஹல்லேலூயா. கண்ட நுகத்தை எல்லாம் நீ எடுத்துக்க வர, பேப்பர்ல வர்றது உலகத்துல வர்றதெல்லாம் நியூஸா நீ காதலை வாங்கி உன் இருதயத்தில் பூட்டி வச்சாத. கர்த்தர் சொல்றோம்னா அவர் சொல்ற என் நுகம் மெதுவா இருக்கும், நான் சொல்ற சத்தியம் மெதுவா இருக்கும்பா, நான் உனக்கு வச்சிருக்கிற வாழ்க்கை உனக்கு கணக்காதடா. ஹல்லேலூயா. நான் சொன்னேன்ல, ஆற்றூர்லேருந்து சிலவங்கள்ட்ட பாருங்க, 1 கிலோ அரிசியை தூக்குறதுக்கு இருதயம் அவ்வளோ கடினமாக இருக்கும், கல். ஆனா ஒரு 5 கிலோ பணம் தூக்கணும் அப்படின்னா லா 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 லிலி லா லா லோ 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 லோ. கல்லை கட்டி விட வேண்டியதுதான், எந்திரக்கல்லை கட்டி விட வேண்டும். இல்லைங்களா? நம்ம பார்க்கணும், ப்ராக்டிக்கல் அப்படி தானே. பாருங்களேன், இந்த ரேஷன் கடையில் சில பாட்டிங்க எல்லாம் வயசானவங்க, எப்படி அவங்களுக்கு தூக்க முடியாதுங்க அரிசி, ஆனா கஷ்டத்தோட தூக்கிட்டு வருவாங்க. இப்படி வருவாங்க பாருங்களேன், தம்பி ஒன்றும் பிரச்சனை இல்லையே, தூக்கிட்டு வருவாங்க. ஏன் தூக்கிட்டு வர்றாங்க? இஷ்டத்தோட தூக்கிட்டு வராங்க. ஆனா பேர பையன் திடகாத்திரமா இருப்பான், டே இந்த 5 கிலோ அரிசியை தூக்குன்னா கிளவி அடுத்து மொச்சக்கு மொச்சக்கு நல்லா. ஹல்லேலூயா. சங்கீதம் 27:13 திருப்பிக் கொள்ளுங்க. நானும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். பாருங்க, இங்க தாவீது சொல்றான், நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாமல் இருந்தால் கெட்டு போயிருப்பேன். அப்ப விசுவாசம் எப்படி வரும்? கேள்வியினால் வரும். கேள்வி எங்கேருந்து வரும்? தேவனுடைய வார்த்தையிலிருந்து வரும். அதுதான் தேவனுடைய வார்த்தை. நீ கேட்க கேட்க விசுவாசம் வரும். இங்க சொல்றான், நானோ ஜீவனுள்ளோர் தேசத்துல கர்த்தருடைய நன்மை. இது ஜீவனுள்ளோர் தேசம் பாருங்க. உலகம் சொல்லும் இது கெட்டு போன உலகம்னு, ஆனா கர்த்தர் சொல்றாரு இது ஜீவனுள்ளோர் தேசம், இதுல நீ வாழ்ந்திருப்ப. அவன் சொல்றான், நான் இதை கேட்காம இருந்தேன்னா, நான் இதை விசுவாசித்து நான் கெட்டு போயிருப்பேன். அதோசரம் போடுங்க, வேகம் வேகம். கர்த்தருக்கு காத்திரு. என்னங்க? கர்த்தருக்கு காத்திரு, திடமனதாயிரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். மறுபடியும் சொல்லுது, நீ கர்த்தருக்கு காத்திரு. This is a matter. வேதம் 2 வாட்டி சொல்லுதுன்னா it's something is matter. கர்த்தருக்கு காத்திரு. ஒவ்வொரு நாளும் ஆலயத்தில் வந்து காத்திரு. இன்னைக்கு கர்த்தர் எனக்கு என்ன பேச போகிறார்? ஒரு எதிர்பார்ப்போடு வாருங்கள். ஹல்லேலூயா. கஞ்சியில் உப்பு இருக்கா, மிளகு இருக்கா? உன் வாழ்க்கையில் உப்பு சப்பு இல்லாமல் ஆயிரும் வாழ்க்கை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எக்ஸசைஸ் பண்ணணுமா வேணாமா? அப்போ கத்திருக்கே காத்திரு. ரைட்டு. அடுத்த வருஷம் 37-34 பாருங்க. 37. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். துன்மார்க்கன் யாரு? துன்மார்க்கன் யாரு? கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறவன் துன்மார்க்கன். அது மனுஷன் தான் யுத்தம் பண்ணுவான், அப்படிதானே? கண்காண பின்னாடி இருக்கிறது யாரு? பிசாசு. அவன் அறுப்புண்டு போவான். யாருங்க? பிசாசு. நீ கர்த்தருக்கு காத்திரு, அவருடைய வழியை கைக்கொள். எது வழின்னா என்ன? நானே வழியும் சத்தியம் இல்லையா? அதை நீ கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை. தம்பி, கர்த்தருக்கு நான் சொல்றேங்க, டெம்பரரி. இங்க இருக்கிற தேவனை அறியாத ஜனம் டெம்பரரியா
சொற்ப காலத்துக்கு தான் இந்த உலகத்தை சுதந்திரிப்பாங்க. ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவன் என்றென்றைக்கும் வாழ்ந்திருப்பான், சுகமா இருப்பான், அவன் சன்னதி நிலை நிற்கும். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். திரும்பிக்கொள்ள எபேசியர் 1, எபேசியர் 1:18 வாசிக்க வேண்டாம், நான் வாசிக்கிறேன். டக் டக்குன்னு போட்டுருங்க. தாம் தம்மை அழைத்ததனாலே நமக்கு உண்டாகியிருக்கிற நம்ம நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்கள் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். என்ன ஐஸ்வர்யம்? தாம் நம்மை, தாம்னா யாரு? தேவன் நம்மை அழைத்ததால. இங்க எல்லாம் அழைக்கப்பட்டதானே வந்தீங்க? அழைச்சாங்களா உங்களை? யார் அழைச்சா? அதனால நமக்கு என்ன உண்டாயிருக்கான்? நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். அடுத்த வசனம் போடுங்க. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருடைய நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படி விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்துல காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படி அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். ஹலோ, இந்த பிரகாசம் உள்ள மனக்கண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்க, இதை நீங்க கேட்டு 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 வாங்கணும். ஏன்னா தேவன் உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை இங்க வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில தேவன் சுதந்திரம்னா என்னங்க? சுதந்திரம்னா என்ன? இந்தியா சுதந்திரம் அடைந்தது, அதனால என்ன வந்தது? இந்திய சுதந்திரம் அடைஞ்ச உடனே என்ன நடந்தது? சுதந்திரம் 26 ஆகஸ்ட், அது ஒரு லீவ் விட்டோம். சுதந்திரம் அடைஞ்ச உடனே என்ன ஆச்சுது? தன் ஆட்சி உண்டாயிற்று. ஆட்சி உண்டாச்சா? முதல் பிரதமர் யார்? நீங்க யார் சொல்ல? நீங்க சொல்லுங்க. ஜவஹர் பாலா. நேரா பார்க்கணுமா? கேட்கணும். இந்தியா சுதந்திரம் அடைந்த உடனே ஆட்சி வந்தது. ஆட்சின்னா என்ன? அதிகாரம் இல்லாம ஆட்சி வருமா? முதல்ல வந்தது அதிகாரம். தேவன் சொல்றது அந்த சுதந்திரத்தை. உங்களுக்கு முந்தின வசனம் போடுங்க. பாருங்க, பரிசுத்தவான்களுக்கு தமக்கு உண்டாக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம். ஆண்டவர் தெரிந்தெடுத்து அழைக்கப்பட்ட உங்களுக்கு ஒரு ஐஸ்வர்யம் வச்சிருக்கிறாரு. அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் அது இன்னதென்று அறியணுமா? அறிகிற மனக்கண்கள் நமக்கு வேணும். ஹலோ, இது நேருவை பத்தியே தெரியல. அப்படி என்ன நேரா இருக்கும்? நேரு இப்ப என்ன இடத்துல இருக்கேன்னே தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க. எனக்கு ஒரு சுதந்திரம் இல்லை, பார்த்து விடுங்க. என்னன்னு கேட்டா கொஞ்சம் கூட்டு எக்ஸ்ட்ரா கேட்டா தர மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் தேவன் அழைத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு சுதந்திரத்தை வச்சிருக்கிறாரு. அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் அது மகிமையின் ஐஸ்வர்யம். உன்னை அடையாளப்படுத்துகிற குளோரி அது. அந்த குளோரியை நீ தெரிந்து கொள்ளணுமா? அதை தெரிந்து கொள்ளுகிற மனக்கண்கள் வேணும். இந்த கண்ணால் அது தெரியாது. அது ஆவிக்குரிய கண்ணு. ஆவிக்குரியவன் தான் ஆவிக்குரியவைகளை அறிகிறான். ஆசீர்வாதமே ஆவியில தான் இருக்குது. ஹல்லேலூயா.
இதை நீ அறியணுமா? அடுத்த வசனம் போடுங்க. தாம் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பி, அது எப்படி வந்துச்சான்? மரித்தோர்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படி, அந்த வல்லமையை விசுவாசிக்கிற உங்களுக்கு மரிச்சு போன காரியங்கள் கூட எழும்பி வரும். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில மரிச்சு போச்சு இல்ல, உன் வாழ்க்கையில இனி கிடைக்காது, இனி அவ்வளவுதான், இந்த புருஷனுடைய காரியம் அப்படிதான், இந்த பையன் அப்படிதான், இந்த குடும்பம் இப்படிதான், என் வாழ்க்கை இப்படிதான், என்னதான் வணக்கம். நான் சொல்றேன் ஒன்றும் இல்லைங்க. கன்னியாகுமரியில் இருக்கிறோம் இல்லையா? அப்படியே திரும்ப பாருங்க, எத்தனை பணக்காரன் இருக்கான் பார்க்குறீங்களா? பணக்காரன் இருக்கானா? இதெல்லாம் கண்ணுக்கு தானே தெரியுது. அதில் தேவனை அறியாத அஞ்ஞானிகள் எத்தனை பேர் பணக்காரர்களாக இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். நான் எப்பவுமே அதுதான் பார்ப்பேன். ஒரு தேவனை அறியாத ஒரு மனுஷனை தேவன் இவ்வளவு அலங்கரிக்க கூடுமானால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவின் வல்லமை, அந்த ஆவியின் வல்லமை, உயிர்த்தெழுதல் வல்லமைய நீ நானும் விசுவாசிக்க கூடுமானால், நீ நினைக்கிறதுக்கும் வேண்டுகிறதுக்கும் மிக அதிகமாய் காரியங்கள் வாய்க்கும். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த வல்லமையை காமிக்கிறதுக்கு தான் உங்களை என்னை அழைச்சிருக்கார். உன்னை என்னை இங்க கூப்பிட்டதுக்கு தெரியுமா? உயிர்த்தெழுந்த வல்லமையை விளங்க பண்ணும்படி, அந்த வல்லமைய காட்டும்படி கர்த்தர் காத்திருக்கிறாரு. அதுக்கு நீ கற்றுக்கொள்ளணும் இல்லையா? கற்றுக்கொண்டாதான் நீ மனக்கண்கள் திறக்கும். ஹல்லேலூயா. கற்றுக்கொள்ளாம மனக்கண்கள் திறக்காது. இல்லைன்னா சிறமலர், ஆரமலர், அம்மா, தங்கை, ஆனந்த விகடன், ஆண்டோடைய வார்த்தை உன்னை செத்த இடத்திலிருந்து உயிரோட எழுப்பி கொண்டு வரும். செத்த வாழ்க்கை உயிர்ப்பிக்கும். நீ எதெல்லாம் இல்ல, வராது, கிடைக்காதுன்னு நினைக்கிறியோ அதையெல்லாம் திரும்ப கொண்டு வந்து, ஏய் இங்கிருந்து ஜம்மு வரைக்கும் நீ பாரு, தேவனை அறியாத மனுஷன் எவன் எல்லாம் பெரியாளா இருக்கிறானோ, தேவன் அலங்கரிச்சது அவனையோ, ஆண்டவர் அவங்க எல்லாருக்கும் உன்னைய காட்டுவார். ஹல்லேலூயா. அதுக்கு தான் நீங்க எல்லாம் அழைக்கப்பட்டிருக்கீங்க. You are called by that. Hallelujah. அதுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் வேணும். இந்த மனக்கண்களை நீ தினமும் அந்த அழுக்கு படியாம பார்க்கணும்னா சத்தியத்தை அறிவீர்கள். அறிய 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 பிரகாசம் உள்ள மனக்கண் ஒன்று வரும். அடுத்து செத்த பணத்தை உயிர், நான் சொல்ற செத்த பணத்தை உயிரோட நீங்கள் எழுப்புறீங்களோ இல்லையோங்க, நான் சொல்கிறேன் இங்கே இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் செத்த பணத்தை எழுப்பக்கூடிய வல்லமை உங்களுக்குள்ள இருக்கு. ஆனால் ஏன் உங்களுக்கு தைரியம் வரல? ஏன் வரல தெரியுமா? மனக்கண்கள் திறக்கல. மனக்கண்கள் திறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நீ நடந்து போனாலே, பணம் இருக்கிற தெருவில் நடந்து போனாலே பணம் எழும்பும். ஒரு பிணமே எழும்புதுன்னா உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் ஒரு நாளும் மறியாமல் இருப்பான்னு சொல்றாரா? என் மரணமே இருக்காது. ஒருத்தனை செத்து போக மாட்டான். சாவுன்னா இந்த சரீரத்தின் சாவு அல்ல மெயின் மேட்ரு. உன் வாழ்க்கையில தேவன் குறித்த நுகம் எப்படி? நுகம்னா என்னது? ஆசீர்வாதம். ஒரு நாளும் ஒருபோதும் என்ன செய்யாது, ஒன்றை விட்டு போகாது. பிடிக்கிறவன் பிடிச்சிக்கும், இல்லைன்னா அரிசி மூட்டை தான். கர்த்தர் எவ்வளவு நல்லவர்ல, நல்லவரா? அடுத்த வசனத்தை பார்ப்போம். துரத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துக்கும் இம்மையிலும் மாத்திரமல்ல
மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாய். அடுத்த வசனம் போடுங்க. அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு, யாருடைய பாதங்களுக்கு? ஏசப்பானுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகளுடைய நிறைவான சரீரமாகிய சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாய் தலையாய் தந்திரலாம். இப்ப பாருங்க, நீங்க எல்லாவற்றாலும் எல்லாவற்றிலும் நீங்கள் நிரம்பி இருக்கும்படிதான் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமைய நமக்கு உள்ள கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. இப்போ இதுக்கு அதிகாரி நீங்களும் நானும் தான். ஹல்லேலூயா. இது அதிகாரம் பண்ணாம இருக்கிறது தான் இருளடைந்த கண்கள் அதிகாரம் பண்ண முடியாது. ஆவிக்குரிய கண்கள் திறந்தவனால் இதை அதிகாரம் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு ஒரு பிரச்சனை ரன்னிங்கில் இருக்குது. இங்கே ஹோப்பே இல்லை. எப்படி? இங்கே எம்எல்ஏட்ட பேசியாச்சு, எம்பிகிட்ட பேசியாச்சு, முதலமைச்சருக்கு கடிதம் கொடுத்தாச்சு, எம்பி கிட்ட பேசியாச்சு, பிரைம் மினிஸ்டர்ட்டையும் பேசியாச்சு, ஒன்றும் நடக்கலை. அப்போ நீ என்ன செய்வ? சரி, கடைசியிலாவது ஆண்டவர்கிட்ட போய் கேட்பல, ஆண்டவர் என்ன செய்வார்? வழி உண்டுன்னு சொல்லுவாரா இல்லைன்னு சொல்லுவாரா? உண்டுன்னு சொல்லுவார். அப்போ அந்த வழியை எங்கே போய் நீ சரி பண்ணுவ? ஆண்டவரேன்னு கெஞ்சுவ. அப்படிதானே? அப்படிதானே நார்மலாக நடக்குது. நீ ஆவிக்குரிய கண்கள் திறந்தவனா இருந்தா நீ ஆவியில உள்ள போவ. எப்படி? இவனை தானே தூக்கணும், இவனை நேரடியா தொட முடியாது. ஆனா நீ இவனை எங்க போய் தூக்கலாம், எங்க போய் தொடலாம்? உனக்கு ஆவிக்குரிய கண்ணு திறந்திருந்தனா ஆவிக்குரிய உலகத்துல போய் இவனை அப்படியே அல்லாக்க தூக்கிட்டு, இவனுக்கு தலையை உடைச்சா காரியம் ஆகும்னா இவன் தலையை உடைச்சிட்டு பேசாம வந்து புரியலையோ? புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ. அல்லேலூயா. நான் இந்த சபைக்கு வேண்டி தான் இறங்குறேன். ஏன்னா இது என் சபை, என் பிள்ளைங்க. உனக்கு வேண்டி நான் எவ்வளோ ஆழம் வேணாலும் இறங்குவேன், சாக்கடையில் வேணா இறங்குவேன் நான். ஹல்லேலூயா. நான் ஸ்டாண்டர்டாக எடுக்க தெரியும். எனக்கு எப்படி எடுக்க தெரியும்? என் ஸ்டாண்டர்டை நீங்கள் தாங்கவே மாட்டீங்க, எனக்கு தெரியும். என்னை கூட ரவுண்டில் இருக்கவங்களுக்கு தெரியும். எனக்கு அந்த ஸ்டாண்டர்டு வேண்டாம். நீ கீழே கிடக்கிற, நீ எழும்பி நீ வாய திறந்தா பிசாசின் ராஜ்யம் அலறணும். அதுக்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்கணும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய உலகத்துல நீ கிங்கு தானடா. அங்க போய் கட்ட வேண்டியதை கட்டி, அறுக்க வேண்டியதை அறுத்து, செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு பேசாம ஒன்னும் தெரியாத சாமி, செஞ்சதே நான் தான்டா, எனக்கு ஒன்றும் தெரியாதியா, செஞ்சதே நான்டா. சினிமாக்காரன் மட்டும் தான் இப்படி செய்வானா? ஏய், அவனே இவ்வளவெல்லாம் செய்யறான்னா, அவனே எக்ஸாசரேட் பண்ணி சில சீன்ஸ் எல்லாம் காட்டி உங்களை உசுப்பேத்துறான்ல. ஏய், நீ அதை விட உசுப்பேத்த முடியும். ஏன்னா நீ ஆவிக்குரிய உலகத்துல கிங். ஹல்லேலூயா. எதெல்லாம் உனக்கு இல்லையோ எல்லாத்தையும் கொண்டு நிரப்புவார். இல்லாத எல்லாத்தையும் இருக்கிறதா மாற்றுறதுக்கு தான் இயேசு மரித்து உயிரோட எழும்பினார். அந்த செத்த சரீரத்தில் உயிரோடு எழும்பினார். இந்த மறுரூபத்தை, இந்த வெளிப்பாட்டை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்கள் மனக்கண்கள் திறக்குமாயின் யூ ஆர் த கிங்.
நீ கழுகை போல உயரம் சட்டைகள் அடித்து பறப்பாய். ஓடினாலும் இலைப்படைய மாட்டாய், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாய். 100 வயசானா இப்பதான் ஸ்கூலுக்கு போற மாதிரி இருப்ப. 150 வயசானா காலேஜ் மாதிரி அப்படி வருவனி. உசுப்பு ஏற்றுமா? இந்த உலகத்துக்கு உசுப்பு ஏறுமா? ஏறுமாடா. பணத்தை மிதிச்சு நட்டப்ப. ஹல்லேலூயா. பணம் உன்னை தேடி வரும். பணம் உனக்கு முன்னாடி வந்து இருக்கும். ஐஸ்வர்யமும் கனவும் கர்த்தரால் உனக்கும் எனக்கும் கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. அதை நாடி தேடுகிற அஞ்ஞான கூட்டம் அல்ல, ஞானம் உள்ள தேவனுடைய பரிசுத்த கூட்டம். ஹல்லேலூயா. யார் எழுந்திருக்கலாம்?